ஜாவா ஸ்கிரிப்டில் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறக்கும் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறக்கும் நிறையா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அரித்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து மொத்தமாக 8 ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இப்போ இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் நம்ம கோடிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். கன்சோல் லாக் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாம் நம்ம மேக்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே தான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகும். 2 நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த 2 நம்பருக்கு இன்பிட்வீனில் வந்து நம்ம அடிஷன் ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் இந்த ஃபைலை ரன் பண்ணால் அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ டெர்மினல் வந்து எடுத்துகிட்டு Node.js வச்சு இந்த ஃபைலை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ 5 + 4 9 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்து சப்ராக்ஷனும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 10 - 2 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அண்ட் திரும்பவும் இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். இப்போ 10 - 2 8 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி வேல்யூஸை டைரெக்டாக மென்ஷன் பண்ணியும் இன்பிட்வீனில் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். இல்லைனா நம்ம வேரியபிளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் a = 20, let b = 5. இப்போ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து பார்த்தோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். இந்த டெர்மினலை கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கன்சோல் லாக் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே டைரெக்டாக வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வேரியபிளை மென்ஷன் பண்ணி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கன்சோல் லாக்குள்ளே a × b. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை வந்து ஆஸ்டரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் இதை ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இதோட சிம்பிள் நேம் வந்து ஆஸ்டரிக்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல a*(b) வந்து கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணுன்னா ஏங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை எடுத்து பிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கன்சோல் லாக் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ 20 × 5 நமக்கு 100 அப்படின்னு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்ததாக டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கன்சோல் லாகில் a டிவிஷன் ஆஃப் b. ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணோன்னா அதை டிவிஷனாக வந்து எடுத்துக்கும். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூவை பியோட வேல்யூ வச்சு டிவைட் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து கொடுக்கும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ 20 / 5 4 அப்படின்னு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்க்கலாம். மாடுலஸ் ஆப்ரேட்டரும் இந்த டிவிஷன் மாதிரி ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து வரும்னா நார்மல் டிவிஷன் வந்து கோஷியன்ட்டை வந்து நமக்கு ஆன்சராக வந்து கொடுக்கும். இதே வந்து நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது கோஷியன்ட்டுக்கு பதிலாக ரிமைண்டரை வந்து ஆன்சராக வந்து கொடுக்கும். அப்போ ஏதோ ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் வச்சு டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து என்ன வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நார்மல் டிவிஷனுக்கு பதிலாக நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ 20யை 5 வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஷியன்ட் 4 வரும். டிவிஷன் ஆப்ரேட்டர் வந்து 4 அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுக்கும். இதே 20யை 5 வச்சு மாடுலஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வந்து வந்திருக்கும். ஸோ அதனால மாடுலஸ் ஆப்ரேட்டரோட அவுட்புட் வந்து 0 வந்து வந்திருக்கும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ console.logல a மாடுலஸ் ஆஃப் b வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ஸோ அவுட்புட் வந்து 0 அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதே வந்து நம்ம 7 மாடுலஸ் ஆஃப் 2 வந்து கொடுக்கலாம். ஸோ 7ஐ வந்து 2 வச்சு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வராது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து பாயிண்ட் டிவிஷன் வந்து பண்ணாது. ஏன்னா பாயிண்ட் டிவிஷன் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு ரிமைண்டர் அப்படிங்கிறது 0 இல்லாமல் மற்ற வேல்யூஸும் அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ பாயிண்ட் டிவிஷன் பண்ணாமல் ஆக்சுவல் ரிமைண்டர் என்ன வருமோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்து கொடுத்துரும். இப்போ 7ஐ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 வரைக்கும் பண்ணும்போது கோஷியன்ட் 3 வந்துருக்கும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1 வந்து இருக்கும். அந்த ரிமைண்டரை வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது பாயிண்ட் டிவிஷன் போகாமல் அந்த ஆக்சுவல் ரிமைண்டரை வந்து அவுட்புட்டாக வந்து கொடுத்துருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடச்சிருக்கும். அடுத்ததாக எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பொனன்ஷியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை வச்சு பவர் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி தான். இன்னொரு கன்சோல் லாக் வந்து எடுத்துக்கலாம். இதில் 2 ∥ 3 அப்படின்னு வந்து கொடுக்குறேன்.
ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா சிங்கிள் ஆஸ்டரிக்ஸ் வந்து கொடுப்போம். எக்ஸ்பொனன்ஷியேஷன் அப்படிங்கும்போது டபுள் ஆஸ்டரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ நம்ம 2க்கு சிங்கிள் ஆஸ்டரிக்ஸ் கொடுத்து 3 கொடுத்தோம் அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணி 6 அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுக்கும். இதுவே 2க்கு டபுள் ஆஸ்டரிக்ஸ் கொடுத்து 3 வந்து கொடுத்தோம்னா இது எப்படி எடுத்துக்குன்னா 2 பவர் 3 அப்படின்னு வந்து எடுத்துக்கும். இந்த ஸ்கொயர் கால்குலேஷன், கியூப் கால்குலேஷன், இந்த பவர் இதெல்லாமே வந்து மேக்ஸில் எப்படியும் படிச்சிருப்பீங்க. அந்த லாஜிக்கை தான் வந்து இங்கே ஃபாலோ வந்து பண்ணோம். அப்போ 2 பவர் 3க்கு வந்து நம்ம மேக்ஸில் என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு 2 அப்படின்னு 3 டைம்ஸ் 2வை 2ஆலேயே மல்டிப்ளை வந்து பண்ணியிருப்போம். சேம் ப்ராசஸை இங்கே ஃபாலோ பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அவுட்புட் வந்து 8 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இந்த ஃபைலை ரன் வந்து பண்ணுறேன். அவுட்புட் வந்து நமக்கு 8 அப்படின்னு வந்து வந்திருக்கு. அடுத்ததாக இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. இங்கே இருக்கிற கன்சோலெல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் வரைக்கும் கிளியர் பண்ணிக்கலாம். ஏல 20 அப்படிங்கிற வேல்யூ வந்து வச்சுருக்கோம். இப்போ ஏவோட வேல்யூவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கன்சோல் லாக் வந்து பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் ஏ. இப்போ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இன்னொரு கன்சோல் வந்து ஆட் பண்ணலாம். திரும்பவும் ஏவை வந்து கன்சோல் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ 20ஆக இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ வந்து 21ஆக வந்து மாறிக்கிச்சு. பிக்கு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது மைனஸ் மைனஸ். இப்போ அதுக்கு முன்னாடி பியை வந்து கன்சோல் பண்ணிக்கலாம். டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் பியை வந்து நம்ம கன்சோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பியில் வந்து இனிஷியலாக 5ங்கிற வேல்யூ வந்து இருந்துச்சு. டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கன்சோல் பண்ணியிருக்கோம். 5 அப்படிங்கிற அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ பியோட வேல்யூவை நம்ம டிக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகி 4 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம இந்த மாதிரி டைரக்ட் லாஜிக்கில் வந்து எழுத மாட்டோம். இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் லூப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்குது. வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதில் லூப் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த சீரீஸில் லூப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அதில் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அடுத்ததாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் வந்து இருக்குது. அது ஒரு சிங்கிள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஆப்ரேட்டரோட பேர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நீங்கள் மெரின் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை ஆன்லைன் கோர்ஸ் மூலிமா கற்றுக்கலான்ட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆன்லைன் கோர்ஸ் வந்து மெரின் ஸ்டாக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் சிலபஸை பார்க்குறக்கு நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆர் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் வந்து பண்ணலாம். இல்லைனா நம்ம வெப்சைட்டில் இருக்கிற காண்டாக்ட் ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் வந்து பண்ணுவோம். அண்ட் இப்போ டாப்பிக்கை வந்து நம்ம கன்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.